இப்போ வந்துட்டு ரீசெண்டா வந்துட்டு இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே வந்துட்டு மழை தான் அதிகமா வந்துட்டு இருந்தது. இப்ப லாஸ்ட்டா ஒரு 5 டேஸ்ல வந்துட்டு மறுபடியும் வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குது. இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? வெப்பம் அதிகமாக இருக்குது. வெப்பசலனத்தில் இந்த மழை வந்ததுனால இந்த பிரச்சனை இருந்தாலும் வெப்பங்கள் அதிகமாக தான் இருந்திருக்கு. பூமி தன்னோட சூட்டுத்தன்மை ரொம்ப அதிகமாக அடைஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் அடுத்த மாதம் அது இல்லாமல் அடுத்த மாதம் ஆகஸ்ட் இந்த வருஷம் இந்த 3 மாதமாகவே வெயில் அதிகமாக இருக்கும். நடுப்புற ஜூலை மாதம் நிறைய மழைகள் ஏற்படும். நிறைய இடத்துல மழைகள் வந்து அந்த வெப்பத்தை தணிச்சாலும் சூடு குறையாது. இந்த சூட்டோட வெப்பத்தினால ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய இடத்துல மலை சரிவுகள். ஸோ பூமி அதிகமான சூடுகள் ஏற்படுறப்போ அந்த பூமியோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பத்தினால இந்த மழையினால் மண்ணோட வளங்கள் வந்து ஒரு பொடி போல் ஆகிடும். அப்போது இந்த மலையோடு இருக்கக்கூடிய பழைய காலத்து இருக்கக்கூடிய இந்த மலைகளோட தன்மைகள் பயங்கரமாக குறையும். அப்போ குறைய சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் சரையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த வருஷம் இந்த வெயிலோட தாக்கத்தினால மிகப்பெரிய மலைகள் சரியும். சின்ன மழை பெய்யும். மழை பார்த்திங்கன்னா பொத்துன்னு அந்த சரிஞ்சு விழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது பர்டிகுலராக இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம். அது இல்லாமல் இந்த வெப்பம் அதிகமான சூட்டுத்தன்மை பூமிக்கு தேவையான தண்ணி அளவு தேவைப்படுறதுனால தன்னோட புவியீர்ப்பு தன்மையினால் அதிகமான மழைகள் ஏற்படுத்தி வரும். சில கிராமங்கள், சில ஊர்கள், அது இல்லாமல் சில அசாம், இல்லைன்னா டெல்லி, இல்லைன்னா ஹரியானா, அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மும்பை இதெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல வெள்ளங்கள் பாஞ்சிடும். ரொம்ப வெள்ளங்கள் வரும். தண்ணி நீர் போல் போயும். நார்த்தில் மிகப்பெரிய மழைகள் இப்போ தான் வந்திருக்கு. ஏற்கனவே சொன்னோம். திரும்பி அந்த மழைகள் ஏற்படும். ஆனால் இந்த வெப்பசலனம் குறையாது. 3 வருட காலங்களுக்கு 2028 வரைக்குமே மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் இருக்குது. சயின்ஸ் இதை பற்றி சொல்ல போகுது. சயின்ஸ் இதனால் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு வரும். அந்த வெயில்னால் இந்த வெயிலோட தாக்கத்தினால ஸ்கின்னுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறது, குழந்தைகள் எப்படி ஸ்கின்லேருந்து காப்பாற்றுறது, எப்படி இந்த தலை வந்து சூடுத்தன்மைகள், இந்த சூடுத்தன்மைகள் நோய்கள் வந்து ஏற்படுதுன்னா மூளைக்காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு வரும். ஸோ மூளைக்காய்ச்சல் வந்து எப்படி காத்துக்கிறது, எப்படி உணவு வழிமுறைகள் கொடுக்குறது, சுகாதார வழிமுறைகளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம இனிமேட்டு வரக்கூடிய பண்பாடாக அமையும். இனிமேட்டு நம்ம இந்த பண்பாட்டில் தான் நம்ம போகணும். இதுக்கான வழிமுறைகளை வந்து மருத்துவத்தில் கேட்டு செயல். ஒரு பக்கம் சித்தா, ஒரு பக்கம் அலோபதி, இந்த மருந்துகள்லாம் வந்து என்னென்ன செய்ய போகிறாங்க, என்ன இந்த நோய்க்கு எதிர்ப்பு தன்மைகள் இருக்கின்றது, போகிற காலத்தில் எப்பயும் அதுக்கான வழிமுறைகளை வகுத்துட்டா இந்த பிள்ளைகள் வளர்க்குறதுக்கோ வழிகளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெப்பசலனங்கள் கால மாற்றங்கள் மாறுது. கால மாற்றங்கள்லேயும் வந்து சூரியனோட வெப்பங்கள் வந்து அதிகமாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. பூமி தன்னோட நிலையிலேருந்து தன்னோட செயலை மாற்றின்னு போனாலும் வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கும். அது மூலிமா நைட்டில் கூட உங்களுக்கு நிலவோட வெளிச்சமும் அதிகமாகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இன்னும் இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த நிலவோட வெளிச்சம் அதிகமாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிலைமை வர சொல்ல சூட்டுத்தன்மைகள் இன்னும் அதிகமான நிலைமைகள் ஏற்படும். அதனால தான் இதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. சில வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க, சுகாதாரங்கள். அது எல்லாமே சுகாதார நிலைமையை மேன்மைப்படுத்திக்கிறது நல்லது. மெயினாக வரக்கூடிய ஜென்ரேஷனை வளர்க்குறது எப்படி, இந்த தாக்கத்திலேருந்து எப்படி நம்ம அதை காப்பாற்றலான்றது தான் நல்லதுன்றதை சொல்லுவாங்க.